இந்த என்ஜிஓவில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 10 டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் மும்முரமாக செயல்படுகிறோம். எதுக்காக செயல்படுத்துகிறோன்னா, இந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும், மாணவர்களுடைய இந்த அவல நிலை போயிட்டுருக்கு. மாணவர்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, பட் அந்த எஜுகேஷன்லேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம என்ன ஒரு படிப்பினை கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் பண்ணணும், இதுக்காக தான் இந்த என்ஜிஓ முழுக்க முழுக்க செயல்படுகிறது. இது வேளாண்மையாகவும் சரி, இந்த கல்வி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்கள் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்காகவும் சரி, அவங்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கை வாழ வழி தெரியாமல் சூசைட்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எப்படி மீள்மை கொண்டு வரணும், அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்களுக்கு இந்த மீண்டு கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். அவங்கள வாழ எப்படி வழி கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், கணவனால் கைவிடப்பட்ட கைமை பெண்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் நாம் மோட்டிவேட் பண்ணி இவங்களுக்கு வாழ வழி காட்டுறது தான் எங்களுடைய முழுக்க எங்களுடைய நோக்கம். இவங்கள சமுதாயத்தில் நாங்களும் சமுதாயத்தில் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாழணும். இல்லை இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வெற்றி கிடைக்கல, தோல்வி வந்துருச்சு, லவ் ஃபெயிலியர், என்னால் மார்க் ஸ்கோர் பண்ணல, ஃபெயிலியர். ஸோ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் என்ன போகிறாங்க, சூசைட். ஸோ இதுலேருந்துலாம் அவங்கள மீண்டு கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழலாம், ஒருத்தர் சார்ந்து எப்படி வளர்க்கலாம், மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, தான் மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்து அந்த தொழிலை எப்படி அந்த தொழிலை செய்யணும், இந்த தொழில் ரீதியான அவங்களுக்கு வாழ்க்கையை அவங்க மேம்படுத்த எப்படி, தான் மட்டும் அதில் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். இது சப்போர்ட்டிவ்னஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஒருத்தர் எனக்கு பெனிஃபிட், நம்ம என்ஜிஓவில் ஒருத்தர் பெனிஃபிட் வாங்கிக்கிறாங்க, அதே ஆள் ஒரு 4 பேருக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். புரியுதுங்களா? எப்போவுமே கையேந்தி இருக்கக்கூடாது. அவன் ஒரு வாட்டி நம்மக்கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு 4 பேருக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் இந்த என்ஜிஓ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். முழுக்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுடைய முழு ஒத்துழைப்போடு நாங்கள் செய்கிறோம். நீங்களும் இதுக்காக எங்களுக்கு ஒத்துழைங்க. யாருக்காவது இதை மாதிரி யாராவது கைவிடப்பட்ட பெண்கள் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை வீடு இல்லாத பெண்கள் அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்பாட்டில் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ நாங்கள் செஞ்சு தரோம்.